சார் உங்களோட ஆதரவா பல பேர் பயணிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுடைய கட்சியில அவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது முக்கியமான நபர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ யாரும் இல்லைங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வருகிற 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா நடைபெறுகிறது. அதுக்கு பிறகுதான் நிலைமை தெரியும். நாங்கள் வந்து கட்சியை ரொம்ப பெருசாக வளர்க்கணும் இல்லை, ஒதிய பெருசு தூணுக்கு ஆகாதும்பாங்க. கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமே ஒழிய சும்மா இந்த உப்புசமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. பலூன் மாதிரி ஒரு பின்ன விட்டிங்கன்னா தப்பாகிடும். 10 பேர் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி சரியாக இருக்கும். எது ரெண்டு பேர் போதாதா? அண்ணாவும் எம்ஜிஆரும் அப்படி மீட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தால் அதுக்கு முன்ன உங்களை சந்திக்கிறேன். என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்து அவரை பொறுத்தவரையில் கெட்டிக்காரர். அவர் ஒன்றும் அவ்வளோ லேசானவரில். அவர் எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து அவருக்கு உகந்த முடிவை தான் எடுப்பார். அண்ணா ஒரே நிமிஷம். இப்போ வந்துட்டு 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் மாநாடு, அதில் பல கருத்துக்களை வெளியிடப்படும். ஆமாம், அது ஒன்று. இப்போ வந்து கட்சி கொடியை அறிவிக்கிறோம். கட்சி பேர் 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா. முதல்ல இருந்து ஆரம்பிங்க. 23 ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிருங்க. அதான் வருகிற 23ஆம் தேதி நாங்கள் வெளியில் ஒரு மாநாடு மாதிரி போடலான்னு பார்த்தோம். 21, 22 மழை வரும்னு அறிவித்தாங்க. சரி, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ரஞ்சித்குமார் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி மழை வந்து வீணாக போயிட்டது. இந்த தடவை அங்கே துவக்க விழா நடத்த போகிறோம். அதில் என்ன விரைவான நிறைய கொள்கைகள் திட்டங்கள் அதையெல்லாம் அறிவிப்போம். அங்கே மக்களை கூட்டி அறிவிக்கலாம்னு இருக்கிறோம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் இயங்குவது என்கின்ற முடிவோடு இருக்கோம். போகிற பொழுது யார் யார் என்ன வருகிறார்கள், என்னென்ன திட்டங்களோடு வருகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கேற்ப நடந்து கொள்வோம். ஆனால் 1000 காலம் ஆனாலும் அறவழி நின்று ஒரு புதிய சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறது. எங்களுடைய எம்பளமே கூட யாதும் ஊரே யாவரும் தேடி அப்படிங்கிறது தான் எங்களுடைய எம்பளமே போட்டுட்டோம். உலக பொதுநோக்கு என்ன நமக்கு மிகப்பெரிய பெருமைன்னா, எந்த இனத்திலும் இல்லாமல் உலகத்திலே உள்ள இனங்களில் தமிழ் இனம் ஒன்று தான் உலக பொதுநோக்கோடு தன் வரலாற்றை சமைத்து வருகிறது. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறார், உலக பொதுமறை. எங்கேயாவது தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழ்நாடு என்றோ இருக்கிறதா? எத்தனையோ இனங்களில் புலவர்கள் தங்களை பற்றி, தங்கள் நாட்டை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி தான் எழுதியிருப்பார், உலக பொதுநோக்கோடு. அதே மாதிரி கடவுளை பொறுத்தவரையிலும் இறை உணர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படை இருக்கிறதே தவிர ஏதாவது கடவுளை பற்றி எழுதியிருக்கிறாரா? அவர் தான் முதல் புரட்சியாளர். ஆக அந்த அடிப்படையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த படியை செய்வோம். அருமை நண்பர் நம்முடைய ரஞ்சித்குமார் அவர்கள் வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதாவது திருமண மண்டபத்தில், ஏன்னா மழை வருங்கிறதுனால திருமணம் 4000 பேர் நிறைய வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களது அரசியல் பயணம் தொடரும். எங்களுடைய கொடியாக, கட்சியினுடைய கொடியாக